அன்போட காதலன். நான் எழுதும் இல்ல கடிதமே இருக்கட்டும், படி. சார் வணக்கம். சார் அப்பா அதான் சாருங்களா சார்? நீங்கள் நான் கல்யாணம் பதிவு பண்ணுவேன். கல்யாணம் உங்களுக்கு சார்? எனக்கு இல்லைப்பா, கசின் பையன். உட்காருங்க சார், உட்காருங்க சார், வாங்க சார் உட்காருங்க சார். டீ காபி பால் இது வேணாம், பால் வேண்டாப்பா. அசார் சார் இந்த வர சொல்கிறேன் சார். அசார் சார் சார் வா வரேன். ஃபேன் ஏசி போட்டாங்க. அசார் சார், டே அசார் சார். சார் வணக்கம் சார். ஏதோ டேன்னு சவுண்டு கேட்டுச்சு. இல்லை சார், சார் வந்திருக்காங்க. ஹே அசார் தான் கூப்பிட்டேன் சார். சொல்லுங்க. நான் தாமோதரன் சார். இல்லையா இது நீ எடுத்து சார்? அது அங்கே இருந்தது சார், இங்கே எடுத்து வச்சேன் சார். இங்கே வச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு சும்மா எழுதணும். என்னதுப்பா இது? திருமணம் உனக்கும் எனக்கும் எல்லாருக்கும் அது என்ன கொஸ்டின் மார்க்கு? அதான் சார் எனக்கு தெரியல சார். நம்ம எழுத முடியாதுல்ல சார், சும்மா எழுதுனேன் சார். இது என்னதுப்பா இது? ஆபத்து சிம்பிள் சார். வேற எதுக்கு ஆபத்துப்பா? இல்லை சும்மா பண்ணேன் சார். சாரி சார், ஏதாவது ரீல்ஸ்க்கு ஏதாவது யூஸ் ஆகும். கஸ்டமர் சாரி சாரி சார். சார் சாரி சார். பண்ணிட்டு இருக்காங்க. சரி போங்க, தண்ணி எடுத்து வந்து கொடுத்தா சாருக்கு. சரி சொல்லல சார், தாமோதரன் ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு நீங்கள் அலைன்ஸ் பிடிச்சி கொடுத்தீங்க. தாமோதரன்? ஆமா 6 month முந்தி. ஞாபகம் சொல்லுங்க. தாமோதரன் அவர் தான் ரெஃபர் பண்ணாரு. அவர் ரெஃபர் பண்ணாரா? பாருங்க கசின் சார். தண்ணி முடிஞ்சு போச்சு சார். இப்போ தான் கொஞ்சம் தான் இருந்தது. நாங்கள் ஆமாம் சார், தண்ணி முடிஞ்சு போச்சு சார். முடிஞ்சு போச்சுன்னா போய் எடுத்துருவாப்பா. அதான் சார் சொல்லியிருக்கேன் சார். தம்பி நான் ஒருத்தர் வேலையை விட அவன் இன்னொருத்தர் வேலையை விட சொல்லுங்க சார். அவர் பொண்ணு. ஆமாம் சார், அதாவது இங்கே போனால் நல்லா முடியும், நல்லபடியாக முடியும்னு சொன்னார். எங்கள் கசின் பையனுக்கு தான் பார்க்க வந்து. அப்படிங்களா? ஆமாம். என்ன பண்ணுறாரு பையன்? பையன் எம்ஏ படிச்சுட்டு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எம்ஏ படிச்சுட்டு ப்ரைவேட் கப்பலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ சவுண்டு கொடுத்துட்டே இருக்கப்பா நீ. இல்லை சார், சாரி சார். 6 மணி ஆச்சு சார். 6 மணி ஆயிடுச்சா? கை ஷவராகுது சார். கஸ்டமர் வந்திருக்காங்க. 6 மணி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? சார் சாரி சார், வெளியே போக முடியாது சார். ப்ளீஸ் சார். வெளியே போனால் மாட்டிக்குவேன், கேமரா இருக்கு. சார் சாரி சார். நீங்கள் சொல்லுங்க சார். பையன் ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக இருக்க முடியாது. கஸ்டமர் இருக்காருப்பா. சாரி சார். சார் கொஞ்சம் செவரிங் வருது சார். கை செவர 6 மணி ஆன செவராகும் சார். சொல்லுங்க அவனுக்கு. 6 மணி ஆனால் கையால் நடுங்க ஆரம்பிச்சிது சார். வெளியே போனால் கேமரா இருக்கு, மாட்டிக்குவோம். கொஞ்சம் குடிக்க எப்படி பாருங்க, போதைக்கு அடிக்ட் ஆகி. சார் சார் அதெல்லாம் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? அவர்கிட்ட மானத்தை வாங்கி வயசுல சின்னவனா இருக்கப்பா, நீங்க குடிச்சலாம் கருத்து அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். நீங்கள் அதே சொல்கிறீங்க சார். நல்லதான் நம்ம சொல்லுங்க. சார் நீங்கள் நல்லா சொல்லக்கூடாது சார். நல்லா சொல்லாதீங்க ப்ளீஸ். எப்படியா நீ குடிப்பாப்பா? சார் நான் வந்த வேலையை நன்றி சார். நன்றி சார். போப்பா. குடிப்பா குடிப்பா. கிளாஸ்ல ஊற்றி வாங்க நீங்கள் சொல்லுங்க. நம்ம சார் தப்பாக எடுத்துக்காதீங்க. சைடிஷ் ஏதாவது வச்சிருக்கீங்களா சார்? இந்த சார் ஊறுகாய் இது மாதிரி இருக்கா? என்கிட்ட நீ சைடிஸ் கேட்குறீங்கப்பா. சாரி சார். சார் உங்களுக்கு பாக்கெட்டில் ஏதாவது ஊறுகாய்? தம்பி சார் சைடு தான் எடுத்து கொடுப்பா கொஞ்சம். மிச்சர் இருந்து என்ன எடுத்து வந்து ஏதாவது இந்த எடுத்து மிச்சர் மிச்சர் சார் ஒரு 2 நிமிஷம் வெயிட் ஆ சரி. வாடா ஆனியன் போண்டா இருந்தால் மட்டும் வாங்க ஆனியன் போட்டாங்க. சார். எந்த ஏரியா சார்? சார் எந்த ஏரியாவில் இருந்து சரி சார்? எந்த ஏரியா சார்? சார் அவர் டென்ஷன் வர்றப்பா உன்னால சத்தியமா. சார் ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருப்பா. சரி, பேச கொடுப்பேன். சரிங்க சார். அவருக்கு என்ன தேவைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். எந்த ஏரியான்னு கேட்டேன் சார். சார் நீங்க எந்த ஏரியா சார்? நான் திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஐயோ அல்வா சார். அல்வா போய் நல்லா இருக்கும் சார். டிஸ்ட்ரிக்ட் அல்வா. அல்வா வேற லெவல் சார். அல்வாலாம் நீ குடிப்பா நீ குடிப்பா. சார் நீங்க சொல்லுங்க சார். அவர் என்ன பண்றாரு பையன்? பையன் எம்ஏ படிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். எம்ஏ படிச்சுட்டு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. பரவாயில்ல சார். மேனேஜராக இருக்கான். எம்எல்ஏவா சார்? எம்எல்ஏ இல்லப்பா, எம்ஏ படிச்சிருக்காரு. எம்ஏ. சரி எவ்வளவு சார் சம்பளம்? 50னா 15,000 சார்? 15,000 வாங்குறாங்க. 50,000 ரூபாய். 50,000மா? 50,000 நீ ஏன்பா ஆச்சரியப்படுற? பாட்டில் சார். நிறைய பாட்டில் வைக்கலாம் சார். 50,000க்கு ஒரு 60 பாட்டில் சார். குடிச்சு அந்த பாட்டில் மைண்ட் செட்ல இருக்கான். யாரு தெரியல. எல்லாம் இங்க பியூன் மாதிரி தான் இருப்பான். ஓனருக்கு பையன். ஓனர் இறந்து போயிட்டாரா, அதுல இருந்து இப்படி ஆயிட்டான். குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அந்த குடியிலே மூழ்கிட்டான் சார். நிறைய பேர் கெட்டு போறாங்க சார் வாழ்க்கையில. இன்னொரு கிளாஸ் போட்டு வந்தேன் சார். நீ குடிப்பா, நான் உன்னை எதுவுமே சொல்ல சார். குடிப்பா. With your permission, sir. Don't mind, sir. Because basically, I'm not alcoholic, sir. I'm a very genuine person, sir. குடிப்பா, அதை பற்றி எனக்கு என்ன? எனக்கு வந்து நீ குடிக்கிறத வச்சு அவருக்கு என்ன ப்ராப்ளம்? போய் குடிப்பான்ற என்ன மைத்துக்குன்னு என்ன கேட்குறாரா சார்? இல்லைப்பா, அப்படிலாம் அவர் சொல்லலை. எதுக்குறா உனக்கு வேலைன்னு கேட்குறாரா சார்?
இல்லை சாரி சார் என்ஜாய் சார் சார் ஹாப்பி மேரிட் லைஃப் சார். உங்களுக்கு இல்லை சார், அவருக்கு. சாரி சார் பைத்தியமாயிடுது சார் அப்படி ஆயிட்டான். நீங்க ரொம்ப வச்சுக்கிறீங்க போல இருக்கு. இடம் கொடுக்கல சார் நாங்க. அவன் ஓனரோட பையனா, இவனுக்கு பையன்டா கூட என்ன சார், இவனுக்கு அண்ணூர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்ப கேமரா பார்த்துட்டு தம்பி என்ன பண்றான் ஏது பண்றான். சார் சைட் டிஷ் கேட்டிருந்தேன், கொண்டு வரல சார் அவன் இன்னும். சார் அவனை கூப்பிட்டு கேளுப்பா. கேட்டா உங்ககிட்ட காசு கேட்கறான் சார். 10 ரூபா தான் கொடுங்க சார், சைட் டிஷ் மட்டும் சார். கஸ்டமர் பாவரு சில்லற இல்லைப்பா சார், உங்களோட சில்லற இருந்தால் கொடுங்க சார். 10 ரூபா இருந்தால் கொடுங்க, கழிச்சிக்கலாம் சார். இதில் என்ன சார் விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன் சார். 10 ரூபா கேட்டால் விசிட்டிங் கார்டு. 10 ரூபா விசிட்டிங் கார்டு காசு இல்லையா? ஓ ஏமாத்து பாக்குறீங்க சார். நான் அவ்வளோ போதம் இல்லை சார், இது கொடுத்து ஏமாத்திடலாம் இருக்கீங்களா சார்? 10 ரூபா அது வந்துருச்சு. அது வந்துருச்சுன்னா அப்படி காட்டக்கூடாது சார். ஏன் மூஞ்சி காட்டுறீங்க சார்? விசிட்டிங் கார்டு ஏமாத்துறாரு பிரதர். பிரதர் எனக்கு பிரதர் இவரு. இல்லை நீங்கள் அப்பலாம் கெட்ட வார்த்தை பேசுறீங்க. என்ன இது 10 ரூபாய் இருக்குன்னு பார்த்தா டக்குனு கையில விசிட்டிங் கார்டு இப்படி கொடுக்குறாரு. அதாவது என்ன அசிங்க சார். என்னங்க இது, நான் எதுக்கு வந்தேன் இந்த மாதிரிலாம் ஒரு நிமிஷம் அமைதியா இருப்பா. உன்னால பெரிய கால் பண்ணுமா? நான் உடனே போறேன்பா. இல்லை பெரிய கால் பண்ணுமா? சாரி சார். என்ன சாரி, காலில் ஒரு நாள் காலை வாரி விடுவான் தெரியுமா எனக்கு? நடிக்கிறியா நீ? நான் போய் வேற யாரும் பார்த்தேன். பெரிய அண்ணன் பேரை சொன்னாலே பயந்துருவோம். எந்த பேர்ல பயந்து எனக்கு தேவையில்லை வேலை சார். என்ன சொல்றீங்க? எனக்கு பையனுக்கு கசன் பையனுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்க சார். எப்படி அன்சிங்கமா ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருக்க முடியுமா இல்லையா? அவர் கிளம்புறாரு, கஷ்டப்படு தொழில் வரலாம், நீ குடிக்க முடியாது டெய்லி. இல்லை அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏடாக்கூடமா தான் இல்லை சார். அவன் கொஞ்சம் அவன் தேவை. தாமோதரன் என்ன சொன்னாருன்னா, நல்ல இடம் எனக்கு முடிச்சு கொடுத்தாரு, நீங்களும் போங்க நல்லபடியா முடிச்சு கொடுப்பாங்க. தாமோதரன் பையனுக்கு இங்க வந்து தான் பண்ணி கொடுத்தோம். எதுவுமே ஒழுங்கு இல்லை ப்ரோ. நீ போப்பா தயவுசெஞ்சு போயிருப்பா சார். சாரி பேச மாட்டேன். என்ன சார் இது குடும்பமா இருக்கணும். தண்ணி எடுங்க சார். முதல்ல அந்த ஆளை வெளியே அனுப்புங்க சார், பேச முடியல. என்னது? நீங்க அவரை கண்டிப்பா சார். நான் உங்ககிட்ட தான் சார். அவர் உங்களை சொல்லல. என்ன சொன்னார்? உங்களை சொல்லல தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க. வெளியே போக சொல்றாரு சார். உங்களை சொல்லல தம்பி. நீங்க ஏன் தம்பி தொழில் நேரத்துல வந்து கெடுக்குறீங்க? உங்களை ஃப்ரீயா விட்டாச்சு, குடிங்க, ஜாலியா இருங்க. நான் வச்சுக்கிறேன், நீங்க போங்க. நான் போனோம் சார். நீங்க போங்க. வேலை நீங்க தான் சொன்னீங்க, பக்கத்துல நிக்கிறதா. சரி நின்று ஓனர் பாயிண்ட் எதெல்லாமோ தாங்க வேண்டியது. கல்யாணத்துக்கு பதிவு பண்ணுவாங்க கீழ்ப்பாறை ஹாஸ்பிட்டல் வந்தாங்க இருக்குது. இல்ல கீழ்பாக் ஹாஸ்பிட்டல் ரைமிங் பண்றாரு. கல்யாணத்துக்கு கீழ்பாக் கல்யாணம் அப்படிதான். நீங்க அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க சார். சார் இந்த மாதிரி இந்த கஷ்டமா வர மாட்டாங்க சார். முதல்ல தாமோதரன் பையனுக்கு சூப்பர் வரன் அதுக்காக தான் நானும் வந்தேன். மாசம் அந்த பொண்ணு எவ்வளவு சம்பாதிக்குது? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும். எதுக்கு சம்பாதிக்கணும்? இவர் என்ன, இவரோட சைடு என்ன புடுங்கிட்டு இருப்பாரு அவரு? அவர் என்ன சம்பளம் சம்பாதிக்க மாட்டாரா? என்ன பொண்ணு மட்டும் சம்பாதிச்சு பசங்களுக்கு கொடுக்குறோமா? தாமோதர பையன் சொல்றான், உங்களை சொல்லல சார். தாமோதர பையன் கூட தாமோதர் என்ன பண்ணிட்டாரு? நான் கேட்டு சும்மா இருக்க முடியுமா? என்ன இது? நாங்களும் பொண்ணு சைடு தான் பேசுறோம் சார். பொண்ணுன்னா பொண்ணு, பையன்னா பையன். என்ன பொண்ணு 50,000 சம்பாதிக்கிறேன்னு சொன்னா வாய் பொழந்து. ஆனா பொண்ணு 50,000 தான் எப்படி பார்த்தாலும் அதான். பையன் வேலை பார்க்க மாட்டான், அப்படியே படுத்துட்டு ரீல்ஸ் பாக்குறது. சார் 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 பெரிய சார் சாரி சார். சத்தம் போட்டா கால் பண்ணிடுவாங்க. பேச மாட்டேன் சார். கால் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க. சாரி கஸ்டமர் இருக்கும்போது சாம்பிராணி போடு சார். சாம்பிராணி போடு சார். போட சொன்னார் சார். சார் சாரி போட தானே சொன்னீங்க. நீங்க ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க. சாம்பிராணி போடணும். ஒரு இடம் கொடுக்கல சார். பொண்ணுக்கு எவ்வளவு எடுப்பேன் கொடுங்க. எனக்கு ஒரு இடம் கொடுக்கல சார். படுக்கிறது இந்த இடத்துல தான் படுக்க விடுறான் சார். சாம்பிராணி எடுப்பா, கீழே போட்டாரு. நீங்க தான் சார் போட சொன்னீங்க. நான் சாம்பிராணியை கொளுத்தி போட சொன்னேன். கொளுத்தி போடணுமா சார்? ஏய் ஷாம், கொளுத்தி இதை கொளுத்தி போடு போ. டப்பாவோட கொளுத்தி போட்டுருவா. சரி, டப்பாவோட கொளுத்தி போடுவாளே. அவன் அதுக்கு மேல மென்டலா இருப்பான். என்ன மென்டல் என்னதானே சொல்றது சார்? உங்களை சொல்ல மென்டல் சொல்றீங்களா சார்? தம்பி உங்களை சொல்லல, அவன் வந்து அவனை சொல்றாரு. பேசுங்க சார், கஸ்டமர் சொன்னீங்க பேசுங்க. இல்ல சார், அவனை விடுங்க சார். நீங்க நம்ம நல்லபடியா சூப்பர் வரன் இருக்கு. நீங்க பிஎட் படிச்ச மாதிரி பொண்ணு இருக்கு. பொண்ணு போட்டோ காட்டுங்க சார். கிளாஸ் சத்தம் வருது. உன்னோட கிளாஸ் தான் பாரு. நீ சத்தம் போடாம இருந்தா குடிச்சிக்க மாட்டேன் சார். கிளாஸ் சத்தம் வந்து தெரியாம சத்தம் போட்டேன்ப்பா. கொஞ்ச நேரம் தொழில் பண்ண விடுப்பா. சார் நான் யாப்பம் ஒண்ணு சார். அவர் விடுறாரு சார் யாப்பம். குடிக்கவே இல்லை அவர்.
வர மாட்டேங்க. நான் உங்களுக்கு காலையில தான் அனுப்ப சொன்னேன், நீங்க சாயந்தரம் டைம்ல வந்தீங்க. ஏன்னா பொண்ணு அப்பதான் அழகா இருக்கும் அவ கண்ணுக்கு. என்ன சார் கேள்வி இது? என்ன போய் ஜூல நீங்க அமைதியா இருக்க முடியாதா? ரெடியா உன்னால பொழப்பு சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 90,000 சம்பாதிக்குது சார். அது எவ்வளவு சம்பாதி அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம். தேவையில்ல. அது தேவையில்லை சார். தேவையில்ல சார். அது என்ன சார் மாப்பிள்ளை மட்டமான ஆளா? பொண்ணு 90னா இப்போ வந்து இன்னொரு பொண்ணு 50னா எங்க ஆளு கூட சம்பாதிக்கிறாரு. என்ன சார் சொல்றீங்க? நம்மளால எவ்வளவு சார் சம்பாதிப்பாப்புல? எவ்வளவு சார் மாசம் சம்பளம் சொல்லுங்க சார். மாப்பிள்ள 50,000 சம்பாதிக்கும். 50,000 என்ன சும்மா நிக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் கேட்பாருல அவரு நகம் நட்ட வாழ்க்கை காரு அப்புறம் ஏதோ கேட்பாரு வரதட்சணை எல்லாம். ஒன்னும் கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன சார் எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு வீட்டுல இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு வீட்டுல இருந்து பொண்ணுதான் எதிர்பார்ப்பேன். புரியுதுங்களா? படிச்ச பொண்ணு. ஆமா, வேலைக்கு போகணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. சார் அப்ப எது சார் படிக்க வைக்கணும்? எங்க பொண்ணு சைடு என்ன எதுவுமே இல்லாதால இல்ல சார். நியாயம் சொல்றேன். இப்போ ஏய் அடங்க மாட்டோம் மாமா அதான் பேசுனேன். மேல கை வைக்கிறேன். என்ன என்ன சரிங்க சரிங்க ப்ரோ, நான் போறேன். முதலாளி பையனா இருக்கலாம்பா, எனக்கு தேவையில்லை. ஆமா சார், கரெக்ட். நான் திட்ட வேணுமா எல்லாத்தையும்? கல்யாணம் இதுக்கு வந்தனா தேவையா சார்? இந்த வீட்டுல சார் ஒண்ணு அடிச்சா கொண்டுருவாங்க சார். இவ்வளவு கோபப்படுறாருன்னா மாப்பிள்ளை எதுக்கு வச்சிருக்கேன்? குடிச்சிருக்கானே. நீங்க பெரிய மனுஷன், அவர் குடிச்சிருக்காரு. பெரிய மனுஷன் அவன் என்ன பேசுறான் கேட்டு குடிச்சிருக்கானே. குடிச்சிருந்தா அவன் ஒண்ணுமே தெரியாது. இப்ப கூட்டு போறான். என்னையா அடிக்கிறான் கை நீட்டி. வெள்ளையா இருக்கணும் மாப்பிள்ளை. நரமா இருக்கணும். மாப்பிள்ளை வெள்ளையா இருப்பாரு சார். மாப்பிள்ளை நரமா இருப்பாரு. நரமான பொண்ணை பாருங்க. சரிங்க சார். அவன் குடும்ப பாங்கா இருக்கணும். 2 பேரும் நல்லபடியா இருக்கணும் வச்சுக்கோங்க. சரிங்க. எல்லாம் ஒரு பொழப்பு. ஏன் கருப்பா இருக்கிற பொண்ணு கட்டிக்க மாட்டாரு மாப்பிள்ளை? என்ன வெள்ளையா இருக்கணுமா? படிச்ச பொண்ணா இருக்கணுமா? போக மாட்டான். வெள்ளையா இருக்கணுமா? படிச்ச பொண்ணா இருக்கணுமா? என்ன வேணும் சொன்னா 50,000 சம்பாதிக்கணுமா? சம்பாதிக்கணும் சொன்னாங்க தம்பி. அவர் வேலைக்கு காலைல வெறும் காலை வருவாங்க. அப்பப்போ உங்கள்கிட்ட பேசணும், அவர்கிட்ட பேசினுக்கிறேன். நீ போ தம்பி. தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருப்பாங்க. அவர் அனுப்பி விட்றேன் சார். ஒன்றும் சார், நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. இதோட லாஸ்ட் சார். இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. என்ன கேட்குறேன்? சரி ஓகே சார், எல்லாமே ஓகே. இப்போ கல்யாண செலவு நீங்கள் ஏற்றுப்பீங்களா, பொண்ணு வீட்டில் ஏற்றுக்கணுமா? கல்யாண செலவு நீங்கள் சொல்லுங்க சார். அங்கே பேசிக்கலாம், சொல்லுங்க. தண்ணி வேணும். தண்ணி வேணும் அவன்கிட்ட கேக்குறியா? சத்தமா கேட்காது, மெதுவா கேளு. கஸ்டமர் இருக்காரு. நான் முழு பைசா இது சேர்த்துனேன். அப்படியே பாட்டு வந்துருக்கு சார். உங்க அண்ணன் எப்படி தெரியுமா கஸ்டமரை ட்ரீட் பண்ணுவாரு? அவரோட தம்பியா நீ? சார் இவர் என்ன சார் மட்டமா பேசுறாரு? அவர் மட்டமா பேசல. பொண்ணு படிச்சிருக்கணுமா? நான் மட்டமா பேசுறேன்னா சார் பொண்ணு படிச்சிருக்கணும்ன்றாங்க. படிக்கலன்னா பொண்ணுக்கு கட்டிக்க மாட்டாங்களாமா? பொண்ணு வந்து வெள்ளையா இருக்கணுமா கருப்பா இருந்தா கட்டிக்க மாட்டாராமா? எனக்கு திமிரா சார்? நீங்க தான் சார் திமிர் பிடிச்சி அலைறீங்க, வெறி பிடிச்சி அலைறீங்க. பொண்ணு இப்படி இருக்கணும், பொண்ணு அப்படி இருக்கணும். இப்படி கோவப்படுறாங்கன்னா இந்த குடும்பம் அந்த பொண்ணை தொங்குற அளவு பண்ணிடுவாங்க சார். நீ அங்க போவாத, இங்க பிடிக்காது. காரிய பைத்தியம் கிளம்பு கிளம்பு, அந்த போச்சு உனக்கு கல்யாணம் ஆகாது, கிளம்பு கிளம்பு. அப்படி நான் சொல்ல மாட்டேன் சார். அப்படி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்றா சார். நல்லவா சார். சார் ஒரு கட்டிங் போடுறீங்களா சார்? கல்யாணம் பதிவு பண்றியா இல்ல வந்து இந்த மாதிரி வச்சு நீ காமெடி பண்ணிக்கிறியா? கல்யாணம் வெறி பிடிக்குது உனக்கு. பொண்ணு வெள்ளையா வேணுமாடா? நம்ம வந்து மண்டபம் சாப்பாடு எல்லாமே நம்மளே பண்ணிடுவோம் சார். கேமரா மட்டும் நம்மளே அரேஞ்ச் பண்ணுவோம். கல்யாணம் நீங்களே பண்ணிக்கோங்க சார். அவர் பண்ணிக்க வேணாம். எதுக்கு சார்? புரிய மாட்டேங்குது உனக்கு.
அவர் பார்த்து ஏன் பேசாதீங்க சார். பிசினஸ் எங்க அண்ணன் பண்ண கை நீட்டாதப்பா சார். எங்க அண்ணன் பிசினஸ் எப்படி தான் பண்ணாரு சார். உங்க அண்ணன் போட்டோ நல்லா மட்டும் இப்படி காட்டிட்டு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி ஃபோன் பண்ணி பேசணும். கல்யாணம் இப்போ சம்பளம் நாங்க பார்த்து தப்பு பேசுவோம். பார்க்கட்டும் சார், சீரியஸ் அவரை பார்க்கட்டும். நானே எங்க வேலைக்கு போலான்னு இருக்கேன். முதல்ல பொண்ணு வந்து அமைட்டும் சார், அதுக்கப்புறம் அமையாது சார். பொண்ணு உங்க என்னங்க இது அவசரம்? நான் போற ஆளை கூட நீ உட்கார வச்சேன். சரி உட்கார வச்சு திருப்பி அவசரமா பேசுறேன். சார் நான் அபசகமா சொல்லல சார். சார் பையனை காப்பாத்துறேன் சார். நான் இல்ல இல்ல போடுவா. ஏன் நான் அவனை போடணும்? என்ன போடு அவனே இது பண்ணணும். என்ன போடுற அளவுக்கு என்ன இருக்கு அவங்க கிட்ட? ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்க கிட்ட போடுறதுக்கு. சார் சார் வாயில ஒடிச்சிடுவாங்க அவன் கஷ்டப்பட அவன்ற அவரு நான் கிளம்புறேன் ஐயா. சார் சார் சாரி தேவையில்லையா? எவ்வளவு மரியாதை பேசுறான். இங்க நடந்தா ஒரே நிமிஷம் சார். உங்களுக்கு போலீஸ் சார் உங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறேன் சொல்றேன் சார். ஐயா உங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறேன் ஐயா. சார் நீ என்னடா சப்போர்ட் பண்றது? ஏய் உன்னை சப்போர்ட் பண்ண அந்த ஆளு இருக்காரு. உன்னால அவர் லாபம் இருக்கலாம், என்னால அவனுக்கு இல்ல சார். நான் என்ன சொல்ற புரிஞ்சுக்க மாட்டீங்க. இல்ல இல்ல நீ கால்ல விழு. நீ எப்படியா பேசுறேன் சார். சார் ஒண்ணு இல்ல சார், உங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக தான் சார் பேசிட்டு இருக்கேன். கல்யாணம் வேணாம் சார், பண்ணிக்க வேணாம் சொல்லுங்க சார். அனுபவத்துல சொல்றேன் சார். சார் ரொம்ப கஷ்டப்படுவான் சார். சொல்றது இவன் குடிகார பையன், எனக்கு இவன் அனுபவம் சொல்றானா? என்ன பாத்தியா கிட்ட சார் இங்க வரணும். சார் 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 கல்யாணமா வேணுமா வேணாமா?